வணக்கம் தமிழக மக்களே. சூரிய அண்ணா மேட்ரு ரீசெண்டாக சுட சுட போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சம்மந்தமே இல்லாமல் நல்லா இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சு விட்ற மாதிரி, ஓகேங்களா, தேவையே இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து பெருசு பண்ணி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தரித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? கருத்து சுதந்திரம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இருக்காருங்க, அவரே வந்து டீ கடை வச்சு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஓகேங்களா? தமிழ்நாட்டோட பிரதம மந்திரி ஆயிருக்காரு. இதையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி சூரிய அண்ணா ஆரம்ப கட்ட நிலையங்கள கஷ்டப்பட்டனால அப்படி இருந்தாரு. இன்னைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சூரிய அண்ணா வந்து காமெடி ரோல் நான் பண்ண மாட்டேன், ஹீரோவா தான் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் எல்லாரும் சூரிய அண்ணாவை வந்து வந்த வழியை மறந்துட்டேன், நீ ஹீரோவை தான் நடிப்பேன் நீங்கள் எல்லாரும் திட்டுவீங்களா? கிடையாது, அது யாருமே பண்ண முடியாது, அது ஒவ்வொருவரோட இஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்பட்டனால தானே அவர் எல்லா கேரக்டரும் எடுத்து நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஓகேங்களா பள்ளி பருவத்திலேயே ஒரு பெரிய படிப்பு, ஓகேங்களா, ஸ்கூலில் காலேஜில் ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு நல்லா சம்பாதிக்கிறப்ப நானும் ஒரு பெரிய பொசிஷனில் தான் இருக்கேன். ஓகேங்களா? அப்போ வந்து நான் எப்படிங்க, அது மட்டும் இல்லாமல் நடிப்புலேயே கொடி கட்டி பறக்கிறேன். கிட்டத்தட்ட சூரியன்னா ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் வர்றப்ப நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும், சோசியல் மீடியா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. இப்போ சோசியல் மீடியாவிலையும் உழைப்பு வேணுங்க. என்னோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் நான் ரீச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி சூரியண்ணா வந்து படத்தில் நடித்து நடிகராயிருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்திலே நான் வந்து 1999 6வது படித்தேங்க, 6th ஸ்டாண்டர்டு. 6th ஸ்டாண்டர்டு பிடிக்கிறப்பே நான் மைக்கை பிடிச்சி டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்டர் ஆகிட்டேன். நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர். இது ஏன் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது? இன்றைக்கி நல்லா எழுதி வச்சுக்கோங்க, கூத்துப்பட்டறையே மிஞ்சுற அளவில் உள்ள நடிப்பு என்னோட நடிப்பு. ஓகேங்களா? அதுபோக மக்கள் வந்து என்னை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? எவ்வளோ திறமை இருந்தாலும் மக்கள் அதை ரசிக்க ஆரம்பிச்சாகணும், என்ன பண்ணாலும் ரசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாமே எனக்கு இறைவன் கொடுப்பனையால் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு. டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆக்டர், பேச்சாளர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்ல புத்திசாலிகளுக்கு புரியும், நல்ல அறிவு படித்தவங்களுக்கு தெரியும். நான் படித்த கல்வி நிறுவனம் ஒரு பெரிய கல்வி நிறுவனம். ஓகேங்களா? அப்போ சூரிய அண்ணாவுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன், பேச்சு போட்டி ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? அதே சமயத்தில் நான் நல்லாவும் படிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு குரூப் எடுத்தோம், டாக்டர் ஆகிறோம்னு ஆசையில். ஓகேங்களா? காலேஜில் டாக்டருக்கு படிக்கிறோம். காலேஜில் படிக்கிற காலங்கள்லேயுமே இதே மாதிரி நாடகங்கள் விடாமல் நான் கண்டினியூ ஆச்சு. படித்து முடிச்சதுக்கப்புறம் கிளினிக் வச்சு, இதெல்லாம் இறைவனோட கட்டளைங்க, கிளினிக் வச்சு நிறைய நோயாளிகளை நான் பாதுகாத்தேன். அது ஏன் நம்ம ஆட்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஓகேங்களா? ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி புதுசாலாம் நான் முளைச்சி வரலை. இன்ஸ்டாகிராமில் என்னோட ஓன் வாய்ஸே எத்தனை பேர் எடுத்து பேசுகிறாங்க நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படின்னா இதே நிறைய பேர் எடுத்து பேசுகிறாங்க. வன்மையாக கண்டிக்கின்றேன் அதையும் எடுத்து போட்டு பேசுகிறாங்க. என்னோட பேச்சு என்ன பேசினாலும் அது வைரல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது மக்கள் வந்து அறிவு கூர்மையோடு சிந்திக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் சூரியண்ணா இருந்த நிலைமையை நான் எடுத்து சொன்னேன். ஸோ நான் வந்து இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கிறனால நான் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன், நல்ல கேரக்டரில் நடிப்பேன். ஓகேங்களா? அப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு? 30 லட்ச ரூபா சம்பளம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹீரோ மெட்டீரியல் தமிழ் சினிமாவில் கோலிவுட்டில் 30 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிற ஹீரோவே கிடையாது. ஓகேங்களா? நான் நடித்த படங்களை கேட்டு பாருங்கள், ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு பாருங்கள், டைரக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள். என்னோட ஆர்வம் என்ன, என்னோட உழைப்பு என்ன, என்னை நம்பி பணம் போடுற ப்ரொடியூசருக்கு நான் மாடாக உழைப்பேங்க. நிறைய தமிழ் துறை ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய மன அழுத்தத்தை கொடுக்குறாங்க ப்ரொடியூசர்ஸ்க்கோ டைரக்டர்ஸ்க்கோ. நான் அப்படி கிடையாங்க. எந்த லெவல் வளர்ந்து வந்தாலும் ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் ரொம்ப தாழ்வாக நடந்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏற்பட்ட மனிதர் ஏன் ஹாலிவுட்டில் பெரிய ஹீரோவாக வரக்கூடாது? ஏன் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறான் பேசிகிட்டு இருக்காங்க? நல்ல கடின உழைப்பாளி. ஓகேங்களா? நான் போய் இப்போ நடிச்சதில் கூட, சார் எனக்கு நீங்கள் கிளிசரிங் கொடுங்க, நான் இந்த கஷ்டப்பட்டு நடிக்கிறேன். என்ன சார் ஒரே செட் போதுமா, இன்னும் எத்தனை டேக் வேணாலும் எடுத்துக்கங்கன்னு. இல்லை சார் இது நல்லா இருக்குது, இந்த டேக்கே போதும் அப்படி சொல்கிற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், 30 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப குறைஞ்ச சம்பளம் தமிழ் ஹீரோவில், அதுவும் இவிட கடின உழைப்போட இவ்வளோ நல்லா நடிக்கிற நடிகர்கள் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆரம்ப கட்டம்ன்றனால நான் கம்மியான ஒரு சேலரி சொன்னேன். ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன், சூரிய அண்ணாவை நான் தப்பாக பேசவே இல்லை. அவர் மதுரைக்காரர், எனக்கு தூரத்து சொந்தம். இன்னும் அவர் என்னை பற்றி, என்னோட சொந்தக்காரவங்க நிறைய பேர் மதுரையில் சூரிய அண்ணா ஊர் ராசாக்கூர், அவங்க ஊரில் குடியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரிலேஷனாக வருவாங்க. தேவையில்லாமல் அவரோட ஆரம்பகட்ட கால சூழ்நிலையை எடுத்து சொன்னனே தவிர சூரிய அண்ணா அப்படின்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல புரிதல் வேணும். நீங்கள் நினைக்கிறீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் இன்றைக்கி வந்து புதுசாக பேசி வைரல் ஆகிறாரு? கிடையவே கிடையாதுங்க. இறைவன் கொடுத்த வரம். நான் ஸ்கூலில் படிக்கிறப்பயே நான் மேடை பேச்சுக்களில் நான் என்ன பேசுகிறேனோ அது வந்து பயங்கர வைரல் ஆயிரும்.
ஓகேங்களா. நான் ஒரு நாள் கிளாஸில் இல்லாட்டி எல்லோரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆற்றல் படைச்சவன். காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் கிளாஸ்மேட்டில் டே உனக்கு யார் சாப்பிட சொல்லிக் கொடுத்தா, உனக்கு யார் சோறு ஊட்ட சொல்லிக் கொடுத்தான்னு தான் சொல்லிக் கொடுப்பேன். அது அப்படியே வைரல் ஆயிரும். என் கிளாஸ் ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக அதே போக ஆரம்பிச்சிடும். கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிறாங்க, உனக்கு சாப்பிட யார் சொல்லிக் கொடுத்தா, சோறு ஊட்ட யார் சொல்லிக் கொடுத்தா, இதெல்லாம் அப்படி வைரல் ஆகும். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், லேட்டஸ்ட்டாக எங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். காலேஜில் என்ன பிரச்சனாலும் இன்வால்வ் கல்லூரியை காத்து அருள்வதால் நீ கல்லூரி காக்கை என அழைக்கப்படுவாயின்னு ஒரு பேர் வச்சு, அதுலேருந்து எல்லா பேருமே அவரை கல்லூரி காக்கா கல்லூரி காக்கா கல்லூரி காக்கான்னு பேசுவாங்க. அப்போ நான் பேசுகிறது வந்து அவ்வளோ ட்ரெண்ட் ஆகும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் பெஞ்சு மேலே ஏறி நின்று, அதாவது பிசியோதெரப்பி டேபிள் இருக்குது, ட்ரீட்மெண்ட் டேபிள் மேலே ஏறி நின்று ஏதோ ஒரு ஒர்க் பண்ணார். எங்கள் காலேஜ் ஹெச்ஓடி வந்து அந்த பையனை அவர் வந்து பார்த்தீங்கன்னா காதிலே சப்புன்னு அடிஞ்சார். அவர் என்னோட கிளாஸ்மேட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன், காது மேலே சப்புன்னு ஒரு அடி அப்படின்றத நான் சும்மா பசங்ககிட்ட விளையாட்டா ஒரு ட்ரெண்டாக எடுத்து விடுவேன். அது அப்படியே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். நான் ஸ்கூலில் படிக்கிறப்பையும் காலேஜில் படிக்கிறப்பையும் இவர்கிட்ட ஒரு ஏதோ ஒரு ஃபேஸில் ஒரு தேஜஸ் தெரியுது, இவர் பெரிய வாழ்க்கையில் வருவார், இப்படி பல நபர்களால் போற்றப்பட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த பேரும் புகழ் வந்து புதுசு கிடையாது. இப்போ வந்து நீங்கள் உலகம் முழுக்க பார்க்குறீங்க. நான் காலேஜில் படிக்கிறப்பையோ ஸ்கூலில் படிக்கிறப்பையோ காலேஜில் படிக்கிறப்ப காலேஜ் சேர்மன் ரொம்ப கோடீஸ்வரர். ஓகேங்களா. அவரே இவர் முகத்தில் என்னமோ தெரியுது, பெரிய லெவலில் வருவான், வாழ்க்கையில் பெரிய தேஜஸ் தெரியுது. சேலத்தில் நான் படித்தேங்க. சேலத்தில் காலேஜ் சேர்மனே இவர் முகத்தில் பெரிய, அதாவது காலேஜ் சேர்மன் சொன்னது போக ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் சொல்கிறாருங்க. நான் காலேஜில் படிக்கிறப்ப ரோட்டரி கிளப்பில் இருக்கிறேன். அந்த பையன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆளாவான், முகத்தை பார்த்தாலும் ஒரு பெரிய தேஜஸ் தெரியுது. இது மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது. ஸோ இறைவனால் அடையாளம் கட்டப்பட்டவன். ஓகேங்களா. இறைவனால் அடையாளம் கட்டப்பட்டவங்களை யாரும் வந்து மனுஷ சக்தியால் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஓகேங்களா. திருப்பி சொல்ல வரேன், எல்லா பேரும் ட்ரெண்ட் ஆகணுமே அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகளை போட்டு சண்டை போட்டு இப்படி எடுத்து போடுவாங்க. ஆனால் நான் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பேசவே கிடையாது. ஓகேங்களா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பத்திரிகை நிபுணரே கிடையாது. அவர் வந்து கேமராமேன் போட்டுக்கிட்டே இருக்கேன். நிறைய யூடியூப் சேனலில் வந்து அவர் பத்திரிகையாளர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கேமராமேனுக்கும் ரிப்போர்ட்டருக்கும் என்ன வித்தியாசம்? அவர் வந்து நீ வா போ தொலைச்சிருவேன் மிரட்டுற மாதிரி பேசுகிறோம் அப்படி பட்ட பகலில். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நிறைய பேர் அவரை நான் விளம்பரப்படுத்தி விட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவருக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது, பெரிய மைனஸ். அவர் எங்கே நாளைக்கு வேலைக்கு போனாலும் அவர் மேலே ஒரு கண்ணு வைப்பாங்க. என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி வேறு எந்த நடிகர்கிட்டையும் அவர் மிஸ்பிஹேவ் பண்ணாத மாதிரி நான் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா. ஏன்னா எல்லா வீடியோ ஆதாரங்களும் இருக்குது, அது உலகம் முழுக்க போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த நபருக்கு தான் அது அசிங்கம். திருப்பி சொல்ல வரேன், அந்த நபருக்கு அது மைனஸே தவிர ப்ளஸ் ஆகாது. ஓகேங்களா. ஒரு விஷயம், திருடே வந்து போலீஸில் மாட்டுறாரு. ஓகேங்களா. இவர் வந்து திருட்டு பையன் அப்படின்னு பேப்பர் மீடியா நியூஸில் ஃபுல்லாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அவருக்கு வந்து அது பப்ளிசிட்டி, பேடு பப்ளிசிட்டி, விளம்பரம் பெரிய ஆளு கிடையவே கிடையாது. அவர் திருடுன்றது தானே பப்ளிசிட்டி ஆகுது. நெக்ஸ்ட் டைம் அவர் வேறு எங்கேயாவது போனால் அவரை பார்த்தா எல்லாரும் ஒதுங்கி தான் நிற்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நிகழ்வும். ஒரு இடத்துல கூட நான் அந்த கேமராமேனை வந்து வார்த்தையை விடலை. அவராக தான் வந்தார், கலையை அவமிச்சார். திருப்பி சொல்ல வரேன், அவரை நம்ம தான் புறமுகுதி காட்டி ஓட வச்சுருக்கோம். நான் கேட்டேன், நான் நடிச்சு காட்டுறேன், உங்களால் நடிக்க முடியுமா? அவ்வளோ கூட்டத்துலையும் மதுரைக்காரன் தாங்க, வீரம் வளைஞ்ச மண்ணுங்க. மதுரையிலேருந்து சிங்கம் மாதிரி சென்னையில் வந்து அவ்வளோ பேர் முன்னாடி நடிச்சு காட்டுறேன். நான் பயப்படவே இல்லையே. ஓகேங்களா. பயப்படவே இல்லையே. அத்தனை பேர் முன்னாடியும் நான் நடிச்சு காட்டினேன். நீ நடிச்சு காட்டினா அது என் வேலை இல்லைன்னாரு. முதல்ல என்ன சொன்னார், நானும் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்பில் பண்ணேனாரு. இதை வந்து அவர் சொல்லி காட்டுறதுக்காக சொல்லவில்லை. அந்த இடத்துலையும் அவர் வந்து நம்ம ஓட வச்சோம். வீடியோ எடுத்த உடனே சூரியன் அண்ணா மேட்டரை கோர்த்து விட்றாரு. ஓகேங்களா. அவர் சூரிய அண்ணாவுக்காகலாம் சப்போர்ட் பண்ணி வரவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிந்தியுங்கள். அதே மாதிரி நான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டாக்டராக இருக்காரு, ஏன் அவர் அந்த வேலையை பார்க்க வேண்டியது தானே, நடிகர்கள் புலப்பலையா மண்ணள்ளி போடுறீங்களா நிறைய பேர் வந்து பேசுகிறீங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. திருப்பி சொல்ல வரேன், கலைத்தாய் தர்பூசணி அவதாரம் எடுத்து வாட்டர்மெலன் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் வந்து அடையாளப்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அப்பேற்பட்ட நபரை நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிற வேணாம். திருப்பி சொல்ல வரேன், பேச்சாற்றல், சொல்லாற்றல், சிந்தனை ஆற்றல், இது எல்லா ஆற்றலும் உடையவன் தான் வாட்டர்மெலன் ஸ்டார். அவ்வளோ லேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபேம் ஆகி வரவே முடியாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் எல்லாருமே அதை வந்து புரிஞ்சுக்கிறணும். திருப்பி சொல்ல வரை, சத்தியம் என்பது நெருப்பு போன்று. ஓகேங்களா. அது ஜுவாலியாக எரிஞ்சு உலகத்துக்கு உண்மையை காட்டும். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு இது வந்து ஜெயிச்சதா சரித்திரமே இல்லைங்க. திருப்பி சொல்ல வரேன், பள்ளி லைஃப்லேயே ஸ்கூல் லைஃப்பில் இப்போ தனுஷனா சினிமா ஃபீல்டுக்கு வர்றாருன்னா அவரே ஓப்பனாக சொன்னாரே, நான் ஆக்டிங் கிளாஸ் போகல, டான்ஸ் கிளாஸ் போகல, ஃபைட்டு கற்றுக்கல, நான் சினிமாவில் வந்து சாதிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. காரணம் உண்மையிலே திறமை தான் முக்கியம். ஆனால் நான் 6வது படிக்கிறப்பே தனுஷனாவுக்கு முன்னாடியே மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டேங்க. அப்பயே பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது சிவாஜி கணேசன் ஆக்டிங்கை பார்த்துட்டு, அதாவது வல்லவனுக்கும் வல்லவன் வருவான். ஓகேங்களா. சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்கை பார்த்துட்டு அப்பா சிவாஜியே தோற்றுருவார்ப்பா.
அதாவது ஆக்டிங்கு, கண்ணு, ஒவ்வொரு மசில்ஸ்லையும் நடிப்பை காட்டுறோம். அழுகிறப்பெல்லாம் நல்ல வந்து இந்த நடிப்பு திறமெல்லாம் ஒவ்வொரு பக்கமும் ரீச் ஆகுது, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ரீச் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு வயிற்றெரிச்சல், பொறாமை காரணமாக நம்மளை பல விதமாக பேசுகிறாங்க. திருப்பி சொல்ல வரேன், நிறைய நபர்கள், சில நபர்கள் சூரிய அண்ணா மேட்டரில் தூண்டப்பட்டு தவறுதலாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரும் வந்து யாரையும் போட்டியாக நினைக்க வேணாம், பொறாமப்பட வேணாம். அவங்கவுங்களுக்கு எழுதுனது கடவுள் அவங்கவுங்களுக்கு வைப்பார். வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி சொல்ல வரேன், இறைவனால் அடையாளம் காணப்பட்டவர். நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு வந்து பிசியோதெரப்பி என்பது 5 வருஷம் படிப்பு, நல்லா படிப்பு படிச்சிருக்கேன். பேரும் புகழ் எல்லாமே எனக்கு இதிலே கிடச்சிருது. பணம் சம்பாதிக்கிறது இதிலே கிடச்சிருது. அப்புறம் ஏன் நான் நடிக்க வர்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மக்களோட ஆசை, மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் ரசனையை பாருங்க. சினிமா தியேட்டரில் போனால் ஓகேங்களா, விசில் அடித்து ஆரவாரம் பண்ணுறாங்க. விசில் அடித்து மக்கள் ஆரவாரம் பண்ணுறாங்க. தளபதி மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா பாருங்கள், நேற்று கூட ஒரு நண்பர் சகோதரர் வந்து எனக்கு பேசினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலியமாக பிரபலமாக இருக்கார், என்னை விட அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் மற்றவங்களாம் படம் நடித்து ஏன் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படத்தில் வந்தால் கூட அவ்வளோ சவுண்டு வரல, உங்களுக்கு வந்து தேட்டரில் அப்படியே சவுண்டு, விசில் சவுண்டு பறக்குது, கைதட்டு பறக்குது. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கனே, ஓப்பனாகவே சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன். அப்படி உங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கனே, உங்களுக்கு முன்னாடியிலேருந்து நான்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் அந்த இது கிடைக்கல, நீங்கள் எப்போ என்ன செஞ்சு புண்ணியம் செஞ்சுருக்கீங்களோ அப்படின்ட்டு நிறைய பேர் பாராட்டவும் செய்கிறாங்கங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். திருப்பி சொல்ல வரேன், ரஜினிகாந்த் சார் எப்படி ஒரு ரசனை இருக்கோ அதை மாதிரி என்ன வந்து மக்கள் நான் என்ன பண்ணாலும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் பண்ணால் ரசிக்கிறாங்க, பாட்டு பண்ணால் ரசிக்கிறாங்க, என்ன பண்ணாலும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி சொல்ல வரேன், உண்மையை வந்து யாருமே தடுத்து நிப்பாட்ட முடியவே முடியாது. சத்தியம் என்பது நெருப்பு பாரி, இது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர. இப்போ ஆகஸ்ட் 1 அக்யூஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாரும் பாருங்கள், தியேட்டர் சவுண்டை பாருங்கள். ஓகேங்களா, மக்கள் என்னை பார்த்தா விசில் அடித்து ஆரவாரம் பண்ணி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. மக்கள் வந்து விசில் அடித்து என்னை ஆரவாரம் பண்ணி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காது. எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பனை கிடைக்கும் தெரியல. நிறைய மீடியாவில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுளோட அருள் இருக்குது, ஏதோ ஒரு ஆள் உங்கள் குடும்பத்தில் பூர்வ ஜென்மத்தில் வந்து அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்க கலைத்துறைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை நான் திரும்பி சொல்ல வரேன், வெறும் வாட்டர்மெலன் சாப்பிட்டெல்லாம் வரல. வாட்டர்மெலனுக்கு முன்னாடி நிறைய கஷ்டமான நடிப்புகள், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப்பில் நானாக கதை எழுதி, ஆக்சுவலாக ஸ்கூல் லைஃப்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பூர் குமரன் இந்த நாடகங்கள்லாம் போட்டோம். அதை கூட நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டு மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கேன். மக்களால் வந்து அது பாராட்டப்பட்டிருக்கேன். நிறைய பேர் என்ன பாராட்டியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து புதுசாக கிடையாது. என்னோட ஓன் குரல், என்னோட ஓன் வாய்ஸை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் லைஃப்பில் நானே கதை எழுதி, நானே நாடகம் நடத்தி, அதெல்லாம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சினிமா நடிக்கிறது ஈஸிங்க, ஸ்கூலில் நாடகம்ன்றது கஷ்டம். கண்டினியூஸாக 1/2 hour ஸ்கிரிப்ட் போகும். ஓகேங்களா, பசங்களுக்கெல்லாம் மேக்கப் போடணும். நான் கதை உட்காந்து எழுதி ஒவ்வொருத்தவங்களுக்கா ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்கள நடிக்க தெரியாதவங்கள நடிக்க வச்சு நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. ஓகேங்களா, ஸோ திருப்பி சொல்ல வரேன், ஸ்கூல் லைஃப்லேயே திறமையை வளர்த்துக்கிறாத நபர்கள், திறமை உள்ளவர்களை பார்த்தா பொறாமல் இருக்கும். கண்டிப்பாக திருப்பி சொல்ல வரேன், இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள வாட்டர்மெலன் ஸ்டாரை நீங்கள் பெரிய லெவலில் பார்ப்பீங்க. இது சத்தியம். கலைத்தாயால் அடையாளம் காட்டப்பட்டவன் நான். திருப்பி சொல்ல வரேன், பள்ளி பருவத்திலேருந்து நாடகம்னா ஸ்கூல்லேருந்தே நாடகம் நடிச்சது நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. அவங்க வந்து அதான் அந்த படிப்பும் அதோட மதிப்பும் தெரியாத நபர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் படிப்பும் அந்த கல்வி நிறுவனங்களோட தரத்தை அறிஞ்சவங்க எங்கேயுமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சேசு சபையால் மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இந்த கலையை நான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா, சென்னை லோயலா காலேஜில் படித்தே நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. அந்த லோயலா காலேஜோட ஸ்கூல் தான் எங்கள் ஸ்கூல், மதுரை சென்ட் மேரிஸ். ஓகேங்களா, ஸோ இதில் நான் வந்து ரொம்ப 6th +2 முடிய படிச்சிருக்கேன். ஓகேங்களா, பெரிய டாப் நடிகர்களை விட பெரிய நடிகராக வருவேன். இது சத்தியம், இது நடக்கும். யாரும் யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. வளர்றவங்க வளர்ந்து போய்கிட்டே இருக்காங்க, விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். அதாவது இறைவனோட கையில் இருக்குது ஒவ்வொருத்தவங்களோட வளர்ச்சி.